இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. மார்க் 16 வந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் நான் கூட இருப்பேன்னாரு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கும் கர்த்தர் அதே வார்த்தையை தான் சொல்றாரு. எபிரேயர் 13வது அதிகாரத்துல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. 13வது அதிகாரத்திலையும் சொல்றது அதே வார்த்தைகள் தான் நமக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் நமக்கு பார்த்து கொள்ளுகிறவர், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப நம்ம கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், பயத்தின் சூழ்நிலைகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். உங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்றாங்க, கண்ணை மூடினாவே எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீதிமானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர், அதாவது தாவீது சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நல்ல நித்திரை அளிக்கிறார். நீங்க இருக்கிறப்ப விசுவாசத்துல வளர முடியாது. பயத்தை நாம் மேற்கொள்ளுகிற பொழுது விசுவாசத்துல வளர முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது தான் விசுவாசமா இருக்கு. அப்படி விசுவாசிக்கிறப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க வந்து 3வது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவங்களா இருக்காங்க, உத்தமர்களா இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அறிவே இல்லாம அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பிலிப்பியர் 1 அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தைரியப்படுத்தி இவர் ஜெயிலில் இருந்துகிட்டு எழுதுகிறார். அதில் எப்படி ஜெபம் பண்றேன்னு வந்து அவர் சொல்றாரு பாருங்க, 9வது வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரமானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்